கடந்த மாதம் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் 2.5 ஆண்டுகளில் சுழற்சி முறையில் கர்நாடக சிஎம் மாற்றப்படலாம் என்பது குறித்து ஹிண்ட் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறதா? சித்தராமையாவிடமிருந்து பதவியை பறிப்பதற்குள் சிவக்குமாரின் பதவிக்கே விளைவிக்கும் வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது சித்தராமையாவின் ஆதரவு அணி. இதனால் கர்நாடக காங்கிரஸ் கட்சியே கலேபரமாகி இருக்கிறது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்ததில் இருந்தே டி.கே. சிவக்குமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில் அதிகாரத்தை அடைவதற்கான பனிப்போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று தேர்தலில் வெல்ல காரணமாக இருந்த மாநில தலைவரான டி.கே. சிவக்குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து சமாதானம் செய்துவிட்டு மூத்த தலைவரான சித்தராமையாவை முதலமைச்சராக்கியது காங்கிரஸ் கட்சி. ஆனாலும் சிஎம் நாற்காலியின் மீது வைத்த குறியை எடுக்காமல் சுற்றி சுற்றி வருகிறார் டி.கே. சிவக்குமார். இந்த நிலையில் அவர் புத்தாண்டை கொண்டாட துருக்கி நாட்டுக்கு சென்ற நேரம் பார்த்து சித்தராமையாவின் ஆதரவாளர்கள் அமைச்சர் சதீஷ் ஜர்கிஹோலி ஏற்பாடு செய்த நியூ இயர் பார்ட்டியில் கலந்து கொண்டு சிவக்குமாரின் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை பறிப்பது குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியானது. இந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் சித்தராமையாவே கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சர்ச்சையே ஓயாத நிலையில் ஒரு வாரத்திற்குள் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா கடந்த 8ஆம் தேதியன்று மற்றொரு டின்னர் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த சிவக்குமார் டெல்லி தலைமையிடம் புகார் தெரிவிக்க அந்த டின்னர் பார்ட்டி நடக்காமலேயே நின்று போனது. சிவக்குமாருக்காக டெல்லி தலைமையே தலையிட்டதால் தான் டின்னர் பார்ட்டி நடக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்படி மாநில அரசியலில் அடுத்தடுத்து தனக்கு எதிராக நடக்கும் சதிவேலைகளை கண்டு கலக்கமடைந்த சிவக்குமார் எதிரிகளை அளிக்கும் சத்ரு சம்ஹார யாகத்தை ஜனவரி 11ஆம் தேதியன்று நடத்தினார். மீடியாக்களிடம் பேசும்போது தனது மன அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த யாகத்தை நடத்துவதாக கூறியிருந்தார். ஆனால் அந்த யாகம் எந்த வகையிலும் அவருக்கு உதவாதது போல அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜர்கிஹோலி புதிய காங்கிரஸ் தலைவரை நியமிக்க வேண்டும் என கொளுத்தி போட்டிருக்கிறார். தற்போதைய தலைவர் சிவக்குமார் துணை முதலமைச்சராக 2 முக்கிய துறைகளை கவனித்து வருவதால் கட்சி பணிகள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே சுணங்கிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சித்தராமையா ஆதரவாளரான சதீஷ் ஜர்கிஹோலி மீடியாக்கள் முன் பேசிய இந்த கருத்துக்களால் சிவக்குமார் கோபத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார். கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, முதலமைச்சர் சித்தராமையா அல்லது தன்னிடம் நேரடியாக பேச வேண்டும். கட்சி பதவி காசு கொடுத்து வாங்க கடைச்சரக்கு அல்ல என்றும் கடின உழைப்பால் அதனை சம்பாதிக்க வேண்டும் என்றும் சதீஷ் ஜர்கிஹோலிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவும் டி.கே. சிவக்குமாரை குறிவைத்திருக்கிறார். தான் காங்கிரஸ் தலைவர் பதவிக்காக அமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்ததை சுட்டிக்காட்டி சிவக்குமாருக்கு அட்வைஸ் வழங்கி இருக்கிறார். முடிவு தலைமையின் கையில் இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 பொறுப்புகளை கவனித்துக் கொள்வது பிரச்சனையாக இருக்கும் என்றும் பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் பாஜகவை 17 தொகுதிகளில் வெல்லவிட்டது பெரும் விமர்சனமாகியது. அதிலும் சிவக்குமாரின் ஒக்கலிகா சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் தெற்கு கர்நாடகாவில் பாஜக அதிக தொகுதிகளில் வென்றது சிவக்குமார் ஒக்கலிகா சமூக தலைவர் என்கிற பிம்பத்தையே கேள்விக்குறியாக்கியது. இந்த பின்னடைவை சரி செய்யத்தான் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த இடைத்தேர்தலில் ஒக்கலிகா சமூகத்தின் ஹார்ட்லேண்டாக இருக்கும் சன்னப்பட்னாவை வெல்ல குறிவைத்தார் சிவக்குமார். களத்தில் அவர் காட்டிய தீவிரம் சன்னப்பட்னாவோடு சேர்த்து ஷிகாவும் சாந்தூர் தொகுதிகளும் காங்கிரசின் வசமாக உதவியது. இந்த வெற்றி கொடுத்த உத்வேகத்தில் தான் 2023 தேர்தல் நேரத்தில் கட்சி தலைமையோடு பேசியிருந்த 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் டீல் குறித்து செய்தியை கசிய விட்டார் சிவக்குமார். ஆனால் அந்த செய்தி சித்தராமையா அணியை ஒரே குடையின் கீழ் திரட்டி அவருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறது. சித்தராமையா இந்த ஆண்டு இறுதியில் தான் தனது 2.5 ஆண்டுகால பதவியை நிறைவு செய்வார் என்பதால் அதற்குள் மாநில காங்கிரஸில் சிவக்குமாரின் முக்கியத்துவத்தை குறைக்கும் டாஸ்குகளை அவரது அணி தொடங்கி இருக்கிறது. இந்த அதிகார போரில் வெல்லப்போவது சிவக்குமாரின் அணியா சித்தராமையாவின் அணியா என்பது காங்கிரசின் தொண்டர்களுக்கே கூட தெரியாத ரகசியம்.